Good morning students. Today we are going to learn unit number 4, that is continuity. Unit name is continuity. So இந்த லெசனில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா continuity, limit of functions, continuous functions, continuity and compactness, continuity and connectedness, discontinuous, monotonic functions. இவ்வளவும் இந்த யூனிட்டில் இருக்குது. சரியா? ஸோ இது சாப்டர் 4 செக்ஷன் எதுன்னா புக்கில் 4.1 to 4.31 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாரு, ஃபஸ்ட் யூனிட் நம்பர் 4 வந்து கண்டினியூட்டி. அதுக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன டெஃபினிஷன் அப்படின்னா லிமிட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோ, லிமிட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து let x, y be the metric spaces. Suppose E is a subset of X, F maps E into Y and P is a limit point of E. We write f of x convergence to Q as x tends to P, or limit x tends to P f of x equal to Q. இது எழுதுனா அதர்வைஸ் இது கன்வர்ஜஸுக்கு. ஓகேவா? ஸோ லிமிட் f of xக்கு நம்ம லிமிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லிமிட் பாயிண்ட் எவ்வளோ கிடைக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு Q அப்படின்ட்டு சொல்லும். ஓகே, இஃப் தேர் இஸ் எ லிமிட், தேர் இஸ் எ பாயிண்ட் Q பிலாங்ஸ் டு y with the following property. For every epsilon greater than 0, there exists delta greater than 0 such that dy of f of x, q less than epsilon for all x belongs to E, for which 0 less than dx of x, p which is less than delta, that is limit x tends to p f of x equal to q. If given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that 0 less than dx of x, p less than delta, that implies dy of f of x, q less than epsilon. ஸோ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோ, இது நம்மளோட டெஃபினிஷன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு தியரம் இருக்குது. தியரம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பாரு. let x, y be any two, let x and y be any two metric spaces and E is a subset of x, P is a limit point of E, then limit x tends to P f of x equal to Q if and only if. இது பார்த்துக்கோ, உனக்கு if and only if limit n tends to infinity P of n equal to Q for every sequence Pn in E such that Pn not equal to P and limit n tends to infinity Pn equal to P. இவ்வளவும் வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட். சரியா? இதில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரியா? ஸோ அப்போ நம்ம கான்வர்ஸ் பார்ட்டை என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போஸ் லிமிட் x tends to p f of x equal to q அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போது நெக்ஸ்ட் வந்து கிவன், அப்போ எதுக்கு டெஃபினிஷன் இது, லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஓகே, லிமிட் ஆஃப் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இதுக்கு டெஃபினிஷன். சரியா? ஸோ கிவன் எப்சிலான் கிரேட்டர் than 0, தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் than 0, that is 0 less than dx of x, p which is less than delta. இது எதோட டெஃபினிஷன், லிமிட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஒரு இதுக்கு லிமிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு டெஃபினிஷன் எழுதிக்கிறோம். ஓகேவா? கிவன் எப்சிலான் கிரேட்டர் than 0, தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் than 0 such that 0 less than dx of x, p வந்து that is less than delta. So that implies dy of f of x, q less than epsilon for all x belongs to E. So இது நம்மளோட டெஃபினிஷனில் இருக்கிற பார்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் Pn is a sequence of points in E such that sequence Pn that is convergence to P as n tends to infinity. Here Pn not equal to Q.
because P is a limit point of E. Okay, so next the X is capital N depending on small delta such that dx of Pn comma P which is less than delta for all n greater than or equal to capital N. Now by equation number 1 we have dy of f of Pn comma Q which is less than epsilon for all n greater than or equal to n. That is limit n tends to infinity f of Pn equal to Q. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா கான்வர்ஸ் பார்ட்டு பண்ணுறோம். கான்வர்ஸ் பார்ட்டில் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நீ அஸ்யூம் பண்ணிக்கணும். சரியா? சப்போஸ் லிமிட் n tends to infinity f of Pn equal to Q அப்படின்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிவிட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டியது எது அப்படின்னா லிமிட் x tends to P f of x equal to Q அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ இதுக்கு வந்து டெஃபினிஷன் எழுதுகிறோம். ஃபார் எவ்ரி சீக்வன்ஸ் Pn in E such that Pn not equal to P and limit n tends to infinity Pn equal to Q. So next to prove that limit n tends to infinity f of x equal to Q. So இதை நீ அஸ்யூம் பண்ணிக்கோ, இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். Suppose this is not true. Not true means for some epsilon greater than 0, for every delta greater than 0, such that dx of x comma p that value is less than delta. That implies dy of அப்போ இதை f of x comma q that is greater than or equal to epsilon. ஸோ இதை வந்து நேரம் மாற்றி எழுதுகிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் லெட் டெல்டா ஈக்குவல் டு 1 n n ஈக்குவல் டு 1 2 etc. that is infinite values. Okay, for all delta greater than 0 without loss of generality choose a point P1. It belongs to E such that dx of P1 comma P less than delta 1. That implies dy of f of P1 comma Q that value is greater than or equal to epsilon. Similarly, so delta for delta 1 greater than or equal to greater than 0 choose a point P2. இப்போ நம்ம ஆல்ரெடி P1 சொல்கிற பாயிண்ட்டுக்கு சூஸ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு P2க்கு பண்ணுறப்போ உன்னோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்? dy of dy f of P2 comma Q that is greater than or equal to epsilon. Proceeding அப்படி n வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன வரைக்கும் that is Pn it belongs to E such that இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ஆகும்? dx of இது ஃபஸ்ட்டு P1 P2 up to nth டேர்ம்னா dx of Pn comma P less than delta n. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷனும் அதே மாதிரி என்ன? dy of f of Pn comma Q greater than or equal to epsilon. Therefore, we have a sequence Pn in E such that dx of Pn comma P less than 1 n அப்படின்னா that implies dy of f of Pn comma Q that is greater than or equal to epsilon. So next up என்ன பண்ணலாம்? Now sequence Pn convergence to P as n tends to infinity but f of Pn does not converge to Q. f of Pn வந்து converges to P but f of Pn வந்து it is does not convergence to Q. So our assumption is wrong. So நம்ம வந்து பண்ண first assumption வந்து wrong. Hence for every epsilon greater than 0 there exists delta greater than 0 such that dx of x comma p value is less than delta. That implies dy of f of x comma q that value is less than epsilon for all x belongs to E. So therefore நம்ம என்ன சொல்லிடலாம்? limit x tends to p f of x equal to Q. ஸோ அப்போ நீ ஃபஸ்ட்டு அஸ்யூம் பண்ணது என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கிற? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு க்யூ அப்படின்ட்டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் பிஎன் ஈக்குவல் டு க்யூன்ட்டு நீ வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கிற. பட் ப்ரூஃப் பண்ணுறது என்னது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு க்யூ அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு கரோலரி statement வந்து important. If f has a limit
at p, then this limit is unique. Okay, so statement படிச்சு வச்சுக்கோ. If f has a limit at p, then this limit is unique. So அப்போ என்னன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கோ. எது q வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஃப் அட் பின்னு சொல்கிறோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு க்யூன்னு சொல்லணும். இப்போ ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி அப்போ என்ன சொல்லலாம், லிமிட் n tends to infinity f of pn equal to க்யூன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து டு ஏ லிமிட் யூனிக் லிமிட்னு தெரியும். therefore f has a unique limit at p. ஸோ நமக்கு இதில் என்ன சொல்லிடலாம், f has a limit at p, then this limit is unique அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கராலரி. ஜஸ்ட் நீ என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டை படித்து வச்சுக்கோ. இஃப் f has a limit at p, ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோ. சரியா, லிமிட் அட் பி, தென் திஸ் லிமிட் இஸ் யூனிக். இது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். சரியா, யூனிக் லிமிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன். நம்ம அடிஷன் எப்படி பண்ணால், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா, அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால், டிவைட் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கொடுத்துக்குறோம். சரியா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லெட் எஃப் அண்ட் ஜி பி டூ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸு. எஃப்பும் ஜி என்ன ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். வி டிஃபைன் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா தட் இஸ் எஃப் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி ரெண்டு எண்ணத்தை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எஃப் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி டிவைட் பண்ணிட்டோம்னா எஃப் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் இஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து இவ்வளவும் உனக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால், மல்டிப்ளை பண்ணால், டிவைட் பண்ணால். சரியா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி, ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ, தென் எஃப் இஸ் செட் டு பி எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். வி ரைட் அப்போ எஃப் ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கணும். ஓகே, இஃப் எஃப் அண்ட் ஜி பி அ ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. வி ரைட் எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி. Similarly, f, g maps e to r power k. We write f plus g of x equal to f of x plus g of x எழுதுவோம். அதே மல்டிப்ளிகேஷன்னா இந்த மாதிரி எழுதணும். அதே மாதிரி ஒரு ஸ்கேலரால் நீ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். டெல்டா இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த டெல்டா வந்து என்னது, தட் இஸ் எ ரியல் நம்பர். ஒரு ரியல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் டெல்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து எதுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி டிவைட் பண்ணுறது, எப்படி எழுதணும். ஸோ இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற தியரம் வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து இது வரைக்கும் உள்ள போர்ஷனை இன்றைக்கி படிச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.